ஸோ ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு வீடியோஸ் மொபைல் கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் பிளே தான் மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் டே 5 தான் இன்னைக்கு கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். லூட்டிங் த வே டு ஹெல். அதாவது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ரிவெண்ட் போர்ட்டலில் நம்ம வந்துட்டு லூட் பண்ண போகிறோம். அதோட பெரிய கதை அது என்னன்னு நான் சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு இவ்வளோ கிடச்சிச்சு கை ஸ்டாக்காக ரெட்ஸ்டோன் ட்ரெஸ்லாம் கிடச்சிச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு திரும்பி வரும்போது நான் வந்துட்டு நம்மளோட ரியூண்ட் போர்ட்டல் பார்த்தேன். அப்படியே குவாடினேட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுட்டேன். மைட் பொசிஷன்லன்னு இருக்கிறோம். ஆன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ் போமா. இங்கே ஒரு எண்டர்மேன் வேறு சுற்றிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அதான் பயமாக இருக்கு எனக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது போதும் தான் நினைக்கிறேன். இது நம்மகிட்ட பாட்டி ஒரு சிக்கன் இருக்கு, இதை வச்சு சமாளிச்சுக்கலாம். இப்போ அது எந்த சைடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு தான் போகணும். இந்த ட்ரேடர்த்தை தான் கைஸ் நான் வந்துட்டு ஹேவல் வச்சு ட்ரேட் பண்ணேன் கைஸ். ரொம்ப தூரம் போகணும். நான் உங்களுக்கு பாதி தூரம் போகிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கே தெரிஞ்சுனா எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்ட்டு. சரி பயணத்தை தொடங்குவோம். இந்த வாய் குளருது போமா. இது வேற ஆம நடைய விட ரொம்ப ஸ்லோவா போவாங்க. இந்த வீக்கணும் அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். அதை வச்சு நிறைய பேர் எண்டர்மேன்லாம் தோக்கடிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு பெட்டை வச்சு தான் தோக்கடிக்க போகிறோம். இப்போயே சொல்லிட்டேன் நான். பெட்டு டெக்னிக்கை வச்சு தான் தோக்கடிக்க போகிறோம் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரமாக ஓடி சன்செட்டே ஆக போகுது. ஆனால் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். அது கைஸ் நான் உங்களை தேடி முடிச்சுட்டு அப்புறமா உங்களை நான் பார்க்குறேன் காய்ஸ். எப்படியோ உசுரை கொடுத்து கண்டுபிடிச்சிட்டோம் காய்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ என்ன இருக்கு அப்படின்றது தான் தெரில காய்ஸ். கோல்டு என்சாண்டட் ஆர்மர் காய்ஸ். ஏய் அன்பிரேக்கிங் 3 வச்சிருக்கு கைஸ். இது கைஸ்லாம் நம்பவே முடியல. சத்தியமா என்ன நான் என்ன நினைச்சேன்னா சும்மா ஏதாச்சும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சேன். எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். அது வேற கீழே போட்டு நான் பிக்காக்ஸை இந்த செஸ்ட்டை உடச்சி வச்சுப்போம். தேவைப்படும் நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு எப்படி தான் நம்ம திருப்பியும் வந்து தான் ஆகணும். போர்ட்டல் கிரியேட் பண்ணுற அளவுக்குலாம் நம்மகிட்ட அப்சீடியன் இல்லை, உடைக்கவே முடியாது. இதை பார்த்துக்கோங்க. டைமண்ட் பிக்காக்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே இருக்க நெதரைட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லுங்கள், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. சரி ஓகே கைஸ், நான் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். திருப்பியும் ஓடணும், அதனால தான் சொல்கிறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு திரும்பியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேம் பிளே முடிஞ்சுன்னு நினச்ச போயிடாதீங்க. நம்ம வந்துட்டு ஆர்மர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த பாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெதரைட்டை வந்துட்டு மைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி வேறு ஏதாச்சும் நாளைக்கு பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நாளைக்கு நெதரைட் மைண்ட் பண்ணணும்னா ஓட் பண்ணால் மட்டும்தான் நான் நெதரைட் மைண்ட் பண்ணுவேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஆர்மர்ஸை வந்துட்டு கொஞ்சம் வலிமைப்படுத்தணும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட இப்போ இருந்தது, அதாவது என்ன இருந்ததுன்னா இப்போ எடுத்துட்டு வந்தோம் அதை சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 64 அயனை எடுத்து இந்த 50 கோல் வச்சு உருக்க போறோம். ஒரு எண்டர்மேன் வேற அப்போல இருந்து சுத்திட்டே இருக்காங்கிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 30 இல்லை ஒரு 34 இங்க வச்சு இங்க ஒரு 33 இங்கே வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே மிச்சம் இருக்கிற வச்சுட்டு 17 வச்சுருவோம். இப்போதைக்கு வந்தீங்கன்னா கைஸ் நம்ம இதை வந்துட்டு எக்ஸ்பென்சிவ்ல வைப்போமா வெப்பனில் வைப்போமா? இதை போயிட்டு இங்கே வெப்பன்ஸ்லேயே வச்சுருவோம். நெதரைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதில் வைக்கலாம்? இது பிளாக்ஸில் தான் நெதரைட்டுன்ற நெதராட் எங்கே வைக்கலாம் அப்படின்னா இங்கே தான் வைக்கணும். இங்கே தான் பிளாக்ஸு.
பிளாக்ஸ் வைக்கிற இடம். என்னடா இது கீழே வந்துட்டே இருக்கு. இட்ரா அடுத்துனா இப்போ இதை தூக்கி இங்கவே இங்கே நெக்ஸ்ட்டு இந்த அவ்வளோதான். இப்போ போயிட்டு ஃப்ளிண்ட்டை நம்ம வந்துட்டு எதில் வைக்கிறது, எக்ஸ்பென்சிவ்லேயே வச்சுருவோம். ஸோ காய்ஸ், இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான ஆலில் போட்டுருங்க. ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்போது என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, பார்ப்போம். ஏன் என்னோட எல்லா ஆர்மரும் இப்படி இருக்கு, ரொம்ப ஹெல்த் கம்மியா? அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம புது ஆர்மர் தான் போடணும், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆர்மரை கலட்டு, இப்போ தூக்கி உள்ளவே தேவையான நேரத்தில் இந்த ஆர்மரை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அமுகு டுமுகள் அமால் டுமால்.